டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்பாவ நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சக்தி அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 59-60 ஆண்டு காலத்தினுடைய இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் காங்கிரஸ் என்று இடம்பெற்று விட்டது. ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக நேற்றிலிருந்து அது பார்க்கப்பட்டு தொடர்ந்து விசிகாவும் இணைந்தாச்சு, ஐயுஎம்மும் அமைச்சரவைக்குள் வந்தாச்சு. விஜய் தலைமையிலான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது ஒரு சமூக நீதியினுடைய அடிப்படையில் ஒரு முழுமையான ஒரு அமைச்சரவை விஜய் அமைத்து விட்டாருங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நேற்று எங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க நாள். அமைச்சரவையில் பங்கேற்றது மட்டும் இல்லாமல் திரு அமரர் ராஜீவ்காந்தி அவரோட நினைவு நாள் அன்றைக்கே நம்ம 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டசபைக்குள்ளே உள்ள அமைச்சராக நுழையிறதுன்றது உண்மையிலே காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருக்கும், தலைவர்கள் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியும் இன்பமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் ஒரு யங் இது மினிஸ்ட்ரி 45 வயசு மேக்ஸிமம் மினிஸ்டர் 45 வயசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 56 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு மினிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. இதை நம்ம எல்லாம் பார்க்கணும். அதே சமூக நீதி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து 7 பேர் மினிஸ்ட்ரி ஆகிருக்காங்க. இதுவும் தமிழ்நாட்டில் முதன்முறை. அது மாதிரி இந்த மினிஸ்ட்ரியில் நிறைய புது புது விஷயங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபார்வர்டாக பார்க்கணும். ஆட்சி பொறுப்பேற்று இப்போ தான் 20 நாள் ஆகுது. இன்னும் ஆண்டுகள் வருடங்கள் செல்ல செல்ல இந்த ஆட்சியின் சிறப்பு மிக்க செயல்பாடுகளை நம்ம பார்க்கலாம். இன்று திமுக எதிர்வினை கடுமையாக ஆற்றி வருகிறது. ராசா அவர்கள் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் உருவாக்கி வெளியில் வந்த ஒரு இளநியை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்ருக்காரு. விசிகா தரப்புலேருந்து அதற்கு பதிலும் எஸ்எஸ் பாலாஜி கொடுத்துட்ருக்காரு. திமுக இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கான என்ன நிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? இல்லை, இது அவங்களோட அதாவது அவர் தலைமையிட்டு இருக்கிற ஒரு பண்பு அவங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்களிடமோ இரண்டாம் கட்ட தலைவரிடமோ இல்லை. அதுதான் ஒரு மெயினான பிரச்சனை. இது திமுக இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டணி அமைக்கிறோம், ஒரு தேர்தலுக்கான கூட்டணி. இந்த கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் யாரும் எந்த சீட்டையும் எந்த கட்சிக்கும் தானமாக கொடுக்கறதில்ல. அந்தந்த கட்சிக்கான மதிப்பு, அந்த கட்சிக்கான ஓட்டு பார்த்து தான் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. எப்படி காங்கிரஸுக்கு திமுகவோட ஓட்டு கை கொடுக்குறச்சோ ஜெயிக்கிறதுக்கு, அதே மாதிரி அவர்கள் நின்ன தொகுதியில் காங்கிரஸோட ஓட்டும் அவங்களுக்கு விழுந்திருக்கும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளோட அனைத்து கூட்டணி கட்சிகளோட ஓட்டுல இருந்தால் ஒரு கூட்டணி தான் ஜெயிக்குது. திமுக ஜெயிக்கலை, காங்கிரஸ் ஜெயிக்கலை, அந்த கூட்டணி தான் அங்கே ஜெயிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் முடிந்த பிறகு இப்போ இந்த கூட்டணி தோல்வி, மக்களோட நிலைப்பாடு வேறு. மக்கள் ஒரு பெரும்பான்மையான ஒரு அணிக்கு பெரும்பான்மையை கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸ் அந்த நிலைப்பாடு எடுக்குது. இது கொள்கை ரீதியான கூட்டணி தான். நீங்கள் எந்த விதத்துலையும் கொள்கையை சமரசம் பண்ணிக்கல. நாங்கள் பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கல, ஏடிஎம்கே கூட்டணி. இவங்களும் சமூக நீதி சொல்கிறாங்க. எங்களுக்கு தேவை அந்த கொள்கையை நம்ம கடைப்பிடிக்கணும். பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நம்ம போய் ஒரு ஆதரவு கொடுக்குறோம். இப்போ இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ முதுகில் குத்துட்டோன்னா, இப்போ ஆல்ரெடி சொல்கிறது தான், டிஎம்கே ஆட்சி அமைக்க இருந்து நம்ம ஆட்சி அமைக்க முடியாமல் நாங்கள் விட்டுட்டு போயிட்டோன்னா தான் அதை தான் நம்ம பேசணும். இது அந்தந்த கட்சி இப்போது எங்களை எப்படி அவங்க அவர்களால் வெற்றி பெற்றார்கள்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி எங்களாலும் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இது தேர்தல் கூட்டணின்றது தேர்தலுக்காக. தேர்தல் முடிந்த பிறகு அவர் ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு நாளும் நடக்கும். இப்போ 2029 கூட்டணி மாறினாலும் அப்பயும் அதே சொல்லுவாங்களா? அது எனக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் நோக்கி அடுத்த கட்ட பயணம் இருக்குது. அது அப்படி தான் போய்ட்டுருக்கும். இல்லைப்பா, காங்கிரஸ் மீது திமுகவும் சரி, மற்ற அரசியல் ஒரு சில கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுகவோட கூட்டணிகளும் வேணான்னு சொல்லி தான் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். திமுகவும் வேணாம், அந்த காங்கிரஸும் வேணாம், அந்த கம்யூனிஸ்ட்டுகளும் வேணாம், அந்த விசிகாவும் வேணாம், தேமுதிகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், பிஜேபியும் வேணாம், எந்த அரசியல் கட்சியும் வேணாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறவர்கள் தான் அனைவருமே டிவிகேக்குங்கிறத ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப திமுக கூட்டணியிலே இருந்து விஜய் அவர்களை கடுமையாக தாக்கிவிட்டு தன் கையில் வைக்கப்பட்ட விரலினுடைய மை காய்வதற்குள் காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருக்கு. அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 6 மணி நேரத்தில் தேர்தல் ரிசல்ட் ஒரு 24 மணி நேரம் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கிறதா விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. இல்லை, அதுதான். அதுக்கு நேற்று எங்கள் தலைவர் மாணிக்கம் தாகூர் கூட ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நீங்கள் தேர்தல் முடிவு வந்துக்கிட்டு இருக்கும் போதே 3 மணிக்கு மேல் திரைமறைவில் கூட்டணி பேரங்கள் ஆரம்பித்து விட்டன, ஏடிஎம்கேவுடன் கூட்டணி பேசப்பட்டது, இதெல்லாம் நான் வெளில சொல்லலை.
அதனால வந்து அந்த டயத்தில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு காங்கிரஸ் தள்ளப்படுகிறது. ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். அது வந்து முடிவு எடுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று வந்து தேர்தல் நேரத்திலையும் விஜய் அவர்களுடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் டிவிகேவுடன் தான் இருக்கிறார்கள் அவர் பிரச்சாரத்திலே பேசியிருக்காரு. அவர் எந்த இடத்துலையும் வந்து அவரோட டார்கெட் வந்து மெயினாக வந்து டிஎம்கே நோக்கி தான் இருந்துச்சு தவிர்த்து டிஎம்கே கூட்டணி கட்சிகளை எந்த இடத்துலையும் அவர் பெருசாக விமர்சிக்கலை. டிஎம்கே ஆட்சியையும் டிஎம்கே இது மட்டும்தான் விமர்சித்தார். யார் வந்தாலும் ஏற்றுக்கிறேன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் ஃபஸ்ட்லேருந்தே இருந்தார். வெளிப்படையாகவே காங்கிரஸ் தொண்டர்கள் அவர் கூட இருக்காங்கன்னு பிரச்சாரத்திலே பேசியிருக்கிறார். அதே மாதிரி இப்போது எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம். அந்த கூட்டணிக்கு உண்மையாக தேர்தல் வரைக்கும் நாங்கள் வந்து உழைக்கிறோம். அதில் எந்த சமரசமும் நாங்கள் பண்ணலை. எங்களோட இதில் தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு மக்களோட ஆதரவு எந்த பக்கம் இருக்குது, மக்கள் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் யார் ஆட்சி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர்கள் பெரும்பான்மை மக்களோட இது வந்து வீணாகிவிடக்கூடாது சில சந்தர்ப்பத்தால். அதனால இந்த முடிவை வந்து காங்கிரஸ் உடனே எடுத்துருக்குது. விசிகா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒவ்வொரு விதமான விஷயங்கள். அதிமுக கூட்டணி எங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, டெப்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கெல்லாம் போல, நாங்கள் எங்கேயும் போல, கட்சியில் உள்ள தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க, நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி தன்னோட காரியத்தை அமைச்சரவையில் போகணுங்கிறதே விசிகா என்றோ முடிவெடுத்து விட்டதுங்கிறது இப்போ தெளிவாகிறது. ஆனால் அதை திமுக விட்டு விலகுவதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில் இப்படி நகர்ந்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு தேர்தல் ஜனநாயகமா அப்படிங்கிற மாதிரி பேசப்படுறது எப்படி பார்க்க? இல்லை, அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு கட்சியை கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க. எதுவுமே ஈஸியாக பண்ண முடியாது. ஒரு கட்சியில் உடனே வந்து வெளிப்படையாக நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுத்தோன்னு யாரும் முடிவு எடுக்க முடியாது. கட்சியில் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். அவர் ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவில் அமைச்சரவையில் சேர்றான்றாங்க. 2 மினிஸ்ட்ரி தான் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் 2 எம்எல்ஏல ஒருவர் வந்து இப்போது புதிதாக கட்சியில் இளையபெருமாள், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளையபெருமாளோட மகன் என்பதற்காக பெருந்தன்மையோடு சீட்டு வழங்கினார் திருமாவளவன் அவர்கள். அப்போயே அவர் சீட்டு வழங்கினதை எல்லாரும் பாராட்டினாங்க. அவருக்கு சீட்டு கொடுத்தாரு. இன்னொருத்தர் கட்சியிலே இருந்து உழைத்த திரு வன்னியரசு அவர்கள். 2 பேர் இருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி யார் கொடுக்கணும் எல்லாமே அவங்க யோசிக்கணும். ஒரு கூட்டணியில் இப்போது நாங்களும் டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தால் கூட நாங்கள் எந்த டிஎம்கே ஆட்சியை பற்றி எந்த விமர்சனமும் நாங்கள் இது வரைக்கும் வைக்கல. எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அதை பற்றி விமர்சனம் இல்லை. கூட்டணி ஆட்சியை பற்றி விமர்சனம் இல்லை. என்ன மெயினான விமர்சனம்னா நாங்கள் வந்து மக்களோட தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கணுன்னு இருக்காங்க. அவங்க கட்சியில் சில நிலைப்பாடு இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வரணும். அவங்களுக்கும் சிந்திக்கிறதுக்கு டைம் வேணும்ல. இப்போ அதில் அவர் திருமாவளவன் பேட்டியில் எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து திமுக குறையும் கூறலை. அவர் வந்து எந்த இடத்துலையும் நான் வந்து ஆட்சியில் நாளே சொல்லிட்டார், எங்கள் கட்சியில் நிறைய பேர் வந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கு விரும்புகிறார்கள், நாங்கள் தான் இந்த முடிவை எடுக்கலை. தலைவராக நான் முடிவு எடுக்கிறது கொஞ்சம் நான் யோசித்து எடுக்க வேண்டியா இருக்குது. என்னை வந்து அமைச்சரவையில் ஆக சொல்கிறாங்க, அதற்கான வாய்ப்பு இல்லை. திருச்சி கிழக்கில் திரு விஜய் அவர்களே என்னை நிற்கிறதுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அதை பற்றி நான் பரிசீலிக்கணும். இந்த மாதிரி யோசனையெல்லாம் இருக்குது. அவங்க யார் மினிஸ்டர் ஆகணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களோட டிலேவை வந்து அவங்க வந்து அப்பையிலேருந்தே சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஐயோமல் வந்து நாங்கள் திமுக கூட்டம்லாம் 50 ஆண்டு காலம் நீடித்தவர்கள், நாங்களாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததே ஐயோமல் தான் கொடுத்தது. மற்ற கட்சிகளாச்சும் வந்து ஆதரவு கடிதத்துக்கு ரெடி ஆகிட்டோம் போகிறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஐயோமல் அடுத்தடுத்து போய் ஒரு அமைச்சரவை இல்லை, அது நாங்கள் கேரளாவில் காங்கிரஸோட வாங்கிட்டோம், அங்கே தமிழ்நாட்டில் வாங்க போகிறோம், ஆதரவும் உடனடியாக நாங்கள் கொடுத்துட்டோம். 3 தடவை எங்கள்ட்ட ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணாங்க. விஜய் ஒரு நல்ல மனிதர், சமூக நீதி காத்தவர்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன புகழாரமெல்லாம் சூட்டியதோ ஐயோமோ அது முழுமையாக சூட்டி விட்டு இன்று ஒரு அமைச்சரை தாண்டி இன்னொருத்தரும் அதிருப்தியில் இருக்கார். அவருக்கும் அமைச்சர் பதவி வேணுங்கிற தோணியில் இன்றைக்கி ஐயோமல் வந்து அதிகப்படியாக கேட்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக நம்ம என்ன கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது திரைமறைவில் என்ன வேணால் பேசலாம். இப்போ வந்து இப்போ என்னன்னா அனைத்து கூட்டணி கட்சி, அனைத்து சிறிய கட்சிகளுக்குமோ எல்லாருக்குமே அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அவர்கள் நினைத்ததை செய்ய வேண்டும்னா அதிகாரத்தில் பங்கு வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அதை நழுவ விட முடியாதுல்ல. இப்போ ஐயுஎம்எல்லாம் போய் அவங்க வந்து விஜய் கூட்டணியில் அமைச்சரவை கேட்கல. திரு விஜய் அவர்கள் வந்து அமைச்சரவையில் பங்கு பெறுங்கன்னு திருமாவளவன் அவர்கள்ட்டையும் சொல்கிறாங்க, காங்கிரஸ் அவர்கள்ட்டையும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2-3 முறை அழைப்பு விடுத்திருக்காங்க அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு. அப்படி மீண்டும் மீண்டும் ஒருவர் வந்து அமைச்சரவையில் பங்கேறுங்கன்னு சொல்லும் போது இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நழுவ விடுவது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் உகந்ததில்லை அப்படிங்கிற அளவில் தான் இது பண்ணாங்க. அதிமுகவினுடைய
25 எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்திலே வந்துட்டு நேரடியாகவே தமிழக வெற்றிகளுடைய ஆதரவை வந்துட்டு கொடுக்குறாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் பாயுங்கிறது தான் அவர்களுக்கு தெரியும். கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதையும் மீறி அவர்கள் செய்தார்கள். பிஜேபி சார்ந்த என்டிஏ அலையன்ஸில் இருந்த எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவையும் விஜய் அவர்கள் பெறக்கூடாது. அப்படி அவர்கள் வந்து பெற்றாலோ இல்லை அமைச்சரவையில் இடம் பெற்றாலோ நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிறத செல்வ பிறந்தை அவர்களும் பேசியிருக்காரு. பரிசீலனை செய்வோங்கிற செல்வ பிறந்தை அவர்களும் பேசியிருக்காரு. ஆனால் 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இது வந்து குதிரைப்பேரம் ஆகாதான்? இல்லை, இப்போது 25 பேர் அவர் என்ன நிலைப்பாட்டில் ஆதரவு கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது. குதிரை பேரன்னு சொல்ல முடியாது. அந்த கட்சியில் நடக்கும் சில உள்கட்சி பிரச்சனைகளால் ஒரு 25 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிவி சண்முகம் அவர்கள் பேட்டியை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். திரு டிஎம்கேவுடன் கூட்டணி பேசினது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த குதிரை பேரம் பிடிக்காமல் கூட அவர் இந்த பக்கம் 25 எம்எல்ஏக்கள் வந்திருக்கலாம். ஆனால் டிஎம்கே கூட்டணியில் இருந்த காங்கிரஸும் விசிகாவும் கம்யூனிஸ்டுகள் இடம்பெற்ற ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை. இப்போது அவங்களுக்கு இப்போ ஏடிஎம்கேவோட டைரக்ட் எதிரி யார்? இப்போது விசிகேவோடையோ காங்கிரஸ் கட்சியினோடையோ இல்லது ஐஎம்எல்லோட ஆல்ரெடி ஏடிஎம்கே பல தடவை கூட்டணியில் இருந்திருக்குது. ஓகேவா? ஆட்சியை பிடிக்கும் போது அத்தனை கூட்டணியே இல்லாத கட்சி திமுக. அவர்களுடன் கூட்டணி பேசுவது தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எதிரி கட்சிகள் யார் 2 பேர்னா திமுகவும் அதிமுகவும். எப்படி காங்கிரஸும் பிஜேபியும் இருக்கிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும். அவர்கள் 2 பேரும் இணைவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக வந்திருக்காங்க. இப்போ அந்த 25 பேர் யார் ஆதரவு கொடுத்தாலும் ஒரு அரசு வந்து ஏற்றுக்கிறது தான் இருக்குது. இப்போ நீங்கள் திமுகவே ஆதரவாக ஓட்டு போட்டிருந்தா வேணான்னு சொல்ல போகிறாங்களா என்ன? என்கிட்ட மெஜாரிட்டி இல்லை, யார் வந்து கொடுத்தா யாரும் மெஜாரிட்டியில் இல்லை. அரசுக்கு ஆதரவு கொடுக்கறது யார் வேணாலும் கொடுக்கலாம். அரசு பங்கேற்பது அப்போ தான் யோசிக்கணும். நீங்கள் வந்து இப்போ அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கல. இன்னொன்று வந்து இப்போ பிஜேபியுடன் கூட்டணி வைக்காத கட்சி திமுகவும் கிடையாது. நீங்கள் 2099 அவங்க கூட்டணி திமுக வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து கொள்கை ரீதியால் அதிமுகவும் திமுகவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால எங்களை பொறுத்தவரை அதிமுக வந்து கூட்டணியில் வருவதனால் எங்களுக்கு தேவை பிஜேபி வரக்கூடாது, அவ்வளோதான். அவர்கள் மதவாதத்தை விட்டுவிட்டு அதிமுக வந்து இந்த கூட்டணியில் இணையுது என்றால் எங்களுக்கு வந்து வரவேற்பு தான். அதை நாங்கள் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனால் பிஜேபியோட இது இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. டிடிவி தினகரன் வந்து ரொம்ப தெளிவாகவே கவர்னர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காரு. காமராஜ் மேலேயே கொடுத்துருக்காரு. அவர் முத நாளே பேட்டியில் வந்துட்டு நான் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் கடைசியில் இல்லைங்க நான் தான் ஆதரவு கொடுப்பேன்னாரு. சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி பேசுனார். கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவரை. ஒரு தனி எம்எல்ஏவாக இருக்கார். தமிழ்நாட்டே காக்கிற விஜய் அவர்கள் என்னை காக்க மாட்டாரான்னு சொல்லி சட்டமன்றத்திலே பேசிட்டார். குதிரை பேரம் நடந்திருக்குங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே டிடி வந்து இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. கவர்னர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கம்ப்ளைண்ட்டாக யார் வேணாலும் ரைஸ் பண்ணலாம். ஒரு கட்சியோட ஒரு எம்எல்ஏ கட்சியை விட்டு போயிட்டா ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் அவர்களுக்கு வந்து இது இருக்க தான் செய்யும். இது அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அவர் எடுக்கிறது தான் முடிவு. ஓகே, அவர் விஜய் மக்களின் தீர்ப்பு பிடிச்சிருக்கலாம், அதனால் அங்கே வந்திருக்கலாம். இது வந்து ஒரு சொந்தமாக வரதை வந்து நீங்கள் வந்து குதிரை பேரத்தினால தான் வராங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு யாருக்கு வேணாலும் காட்சி மீதோ இல்லை விஜய் மீதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம். அதை வந்து விசாரணை நடக்கட்டும். கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல, அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டு தான் சென்ட்ரலில் இருக்குது, அவங்க விசாரிக்கட்டும், என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம். இல்லை, ஒரு 34 அமைச்சர்கள் வரைக்கும் பதவி எடுத்தாயிட்டு இளைஞர்கள் அதிகம் உள்ள ஒரு அமைச்சரவை வந்துட்டு விஜய் அவர்களை உருவாக்கி இருக்கிறார். முதல்ல விஜய் அவர்கள் வந்து எடுத்த நடவடிக்கை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 717 மதுக்கடைகள் வந்துட்டு 717 மூடப்படும் அப்படிங்கிறத. ஆனால் அந்த ஒரு அரசாணை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அது முழுமையாக அமல்படுத்தப்பட முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து எழுந்துட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அரசு இது நிர்வாக ரீதியாக என்ன பிரச்சனைன்னு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. கண்டிப்பாக வந்து அது நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த 717 மதுக்கடைகளும் மூடப்படும். அதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க அவங்க. அது கண்டிப்பாக மூடுவாங்க. எங்களை கேட்டால் இன்னும் நிறைய மதுக்கடைகள் வந்து பேருந்து நிலையம் பக்கத்துலேயோ ஸ்கூல் பக்கத்துலேயோ இன்னும் நிறையா மதுக்கடைகள் இருக்குது. அதையும் சேர்த்து முதல்வர் மூடுறதுக்கு காங்கிரஸ் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைப்போம். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பாட்டிலுக்குங்கிற பிரச்சனை. அந்த 10 ரூபாலாம் யாருக்கு போகுதுன்னு கேட்டால் அப்போ இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தான் போச்சுன்னு இதே தாவேகா சார்பாக வந்து ஒரு குற்றத்தை வந்து முன் வச்சாங்க. இப்பயும் அது 10 ரூபா 20 ரூபாயா மாறி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இதெல்லாம் யாரோட பாக்கெட்டுக்கு போகுது, எந்த அமைச்சர் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு சொல்லி திமுக தரப்புல ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருக்காங்க. இப்போ இது என்னன்னா, சில இடங்களில் அந்த 10 ரூபா பிரச்சனை இன்னும் இருக்கிறதுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கான்னா நிறைய இடத்துல இல்லை. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய கடை
அடிப்படையில் இல்லைங்கிற இதுவும் வருது. சில இடத்துல இன்னும் இருக்கும். அது வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை லோக்கல் ஆட்சி ஏற்று ஒரு 15 நாளுக்குள் அனைத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் நடக்கும். ஆனால் இது வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு குற்றம் நடக்கலை. அதுதான் அந்த சென்ட்ரலைஸ்டு குற்றம் இப்போ இல்லாமல் இருக்குங்கிறதான் எங்களோட இதுவாக இருக்குது சார். இப்போ மகளிர் உரிமை தொகையில் இருந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு சவாலாக இருக்குது. ஏன்னா அவர் 2500 சொல்லியிருக்காரு, தாய்மாமன்சின்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டோட நிதி நிலைமை என்ன இருக்குதுங்கிறத அவர் பதவியேற்ற அன்னைக்கே தன்னோட முதல் ஸ்பீச்லேயே சொல்லிட்டாரு. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது, ஒட்டு மொத்தமாக வந்துட்டு கஜானாவே காலி பண்ணிட்டு தான் திமுக கவர்மெண்ட் போயிருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே விஜய் அவர்கள் வந்துட்டு பேசிட்டு போயிருக்காரு. இத்தனை குற்றச்சாட்டுகளும் விஜய் அவர்கள் திமுக மீது முன்வைக்கிறதும், திமுகவிற்கு ஆதவ ஒரிஜினா பேசுகிற விஷயங்களோ, புஷியானந்த் பேசுகிற விஷயங்களோ, அமைச்சர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவோடு அன்று இருந்த காங்கிரஸையும் சாருகிறது, விசிகாவையும் சாருகிறது, இந்திய கம்யூனிஸ்டையும் சாருகிறது. இந்த விஷயங்களை ஏன் இது வரைக்கும் வந்து காங்கிரஸோ இடதுசாரிகளோ விசிகாவோ பெரிய அளவில் வந்துட்டு பதில் கொடுக்காம இருக்கிறது காரணம் என்ன? இல்லை இப்போது கஜனா காலிங்கிறது ரைட், ஓகே, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்குங்கிறாங்க, மாநகராட்சிலையும் ஊழலுங்கிறாரு விஜய், எல்லா விஷயத்துலையும் சொல்கிறாரு. ஏன் விசிகாவோ காங்கிரஸோ பேச மறுக்குது? அந்த கூட்டணியில் தானே இருந்தீங்க. இல்லை இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஆட்சியில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், திமுக அரசுக்கு ஆதரவு அளித்தோம், அதிகாரத்தில் நாங்கள் இல்லை. உள்ளாட்சியில் அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க, நிறைய இடங்களில் மேயராக இருந்திருக்காங்க, துணை மேயராக. ஒரே ஒரு இடத்துல தான் கும்பகோணத்தில் நகராட்சியில், பேரூராட்சியில் எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணி தான் அதிகாரத்தில் இருக்கும். உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் இது அரசுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து டெண்டரில் சில பிரச்சனைகளை சொல்கிறாங்க அவங்க டிவிகே தரப்புல இருந்து, சில ஊழல் குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இதை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. நீங்கள் விசாரணை நடத்துங்க, விசாரணையில் ப்ரூவ் ஆனால் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு நாங்கள் வந்து அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் கூட்டணிக்கு செல்லும் போதே திமுக அரசின் மீது எந்த ஒரு குறையும் நாங்கள் கூறலை. எங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் வந்து அவங்க மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. மக்களோட நிலைப்பாடு வந்து இன்று ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்கிறாங்க மக்கள். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மக்கள் ஏதோ ஒன்று திமுக செய்யலைன்னோ இல்லை ஏதோ ஒரு மாற்றம் தேவைனோ, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஆட்சி திமுகவும் அதிமுகவும் மாற்றி பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைத்ததுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு மக்களோட நிலைப்பாட்டுக்கு நமக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி அமைந்து இருக்கிறது. இது போக தான் தெரியும். போன ஆட்சியில் என்ன நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு அவங்க இன்னும் யாரும் இன்னும் வழக்கு போடல, எதுவும் போடல. அரசியல் ரீதியான சில பேச்சுகள் இருக்கும். அதை அவங்க பேசிட்டு அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளை அறிக்கையை வெளியிடட்டும், பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வந்து பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது. கனிமொழி அவர்களே சொல்கிறாங்க, இளைஞர்கள் ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு இருக்காங்க. ஜோதிமணி அவர்களும் எக்ஸில் பதிவு பண்ணியிருக்காங்க, இளைஞர்கள் ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் நடந்துட்டு இருக்கு? இல்லை அதுதான், அது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன ஒரு இதுக்காக போட்டிருக்காங்க. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு புரட்சி தான். அது ஒரு சட்டையராக இருந்தால் கூட கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. அரசு வந்து அதை பேன் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது கனிமொழி அவர்களோட ட்வீட் பார்த்தா நானும் அதான் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு புரட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது எப்போ ஜென்சி புரட்சி. இந்த புரட்சி நீங்கள் எல்லா புரட்சியும், அதாவது முதலில் 67 வந்து மாநில கட்சி ஃபஸ்ட்டு ஆட்சியை பிடித்தது தமிழ்நாட்டில் தான். அதே மாதிரி 2026 ஒரு இளைஞர் புரட்சி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து இது இந்தியா வரைக்கும் இப்போ போகுது. அதற்கான ஒரு உதாரணம் தான் இதோட இது வந்து 2029 திரு ராகுல் காந்தி இளைஞர்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக, இது ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தா எல்லா ஸ்டேட்லேயும், அதாவது நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம், இல்லை இந்த ஒரு கூட்டணியில் இருப்போம், ஆனால் ஆதரவு நாங்கள் அந்த கட்சிக்கு கொடுப்போம், அமைச்சரவையில் கூட இடம் போடுவோம், ஆனால் வந்து இன்னும் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறிட்டோம்னு சொல்லவும் மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்து தமிழ்நாடு அரசியல் தான் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை இன்னும் யாருமே இப்போ நீங்கள் யார் இப்போ அந்த கூட்டணியில் இருப்போம், அமைச்சரவையில் இடம்பெறுவோம்னு யாரும் இன்னும் சொல்லலை. முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அரசுக்கு வெளியிலிருந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு கொடுக்குறோங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னைக்கு அவர்கள் அரசுக்குள்ள அமைச்சரவையில் பங்கேற்கிறார்களோ அப்போயே அவங்க இந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் திமுக கூட்டணி மீது எந்த குறையும் கூறவில்லைன்றாங்க. நாங்கள் சண்டை போட்டுட்டு வெளில வரல, மக்களின் ஆதரவுப்படி நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடு. அதற்காக வந்து நாங்கள் வந்து அங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போம்னு யாரும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அது தவறுதான ஒரு புரிதல். தவறான புரியுங்க. திருமாவளவன் அவர்கள்ட்ட நேற்று பத்திரிகையாளர்கள் கேள்வி பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆட்சியில் பங்கெடுத்துட்டா அதோட முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம், நாங்கள் இத்தனை நாளாக பயணித்தோம் நன்றின்னு கூட சொல்லிட்டு போனோம். அது கூட ஒரு 2 days டைம் கேட்டிருக்கு.
இல்லை டைம் கேட்கல. கூட்டணியில அவர் இருந்து அவர் அந்த சொன்ன உடனே- ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் என்ன சொன்னார்னா, இன்று நாங்கள் ப்ரெஸ் மீட்டே கூட்டலை, நீங்களா வந்து நீங்களா வந்து கேள்வி கேட்குறீங்க, அதனால உங்களோட கேள்வி என்ன, அமைச்சரவையில் பங்கேற்பீர்களா மாட்டீர்களா, அமைச்சரவையில் இவர் பங்கேற்கிறாருங்கிறத சொல்லிட்டாரு. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நான் ப்ரெஸ் மீட் கூட்டி இதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன், அப்படின்னு இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கியோட உங்களோட செய்தி இதுதான், இதுக்கான செய்தியை நான் கொடுத்துட்டேன்றார். ஏன்னா இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கேற்கணும், அதனால நேற்று நைட்டு வந்து அதை அறிவிச்சிட்டார் அவர். மற்றபடி மற்ற விஷயங்களை நான் தெளிவாக பேசுகிறேன்றாரு. அதில் உங்களுக்கு என்ன இது? இப்போ அவர் வந்து எப்போ பத்திரிகையாளரை சந்திக்கணுங்கிறத அவர் தானே முடிவு எடுக்கணும். இல்லை அதுதான் அது ஒரே தான் முடிஞ்சிருச்சு. இப்போ அமைச்சரவையில் பங்கேற்கனாலே கூட்டணி விட்டு வெளியே போயாச்சுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம், அதுதான் அவர் வந்து அதற்கு அதை அதாவது ஃபேர்வெலோட ஒரு எக்ஸிட் ஆகணும்னு கூட நினைக்கலாம். அதாவது முன்னக்கூட்டியே வந்து கூட்டணி விட்டு நான் வெளியில் போயிட்டேன், நாளைக்கு காலையில் நான் பதவி ஏற்க போகிறேங்கிறது வந்து ஒரு விஷயம் ரைட்டு. திமுகவோட நாங்கள் பயணித்தோம், எனக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகிறது. அமைச்சரவையில் பதவி எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்துட்டு நாங்கள் இனி திமுகவுடைய கூட்டணியில் தொடர மாட்டோங்கிறது வந்து அவர் அதுக்கு ஒரு விளக்கம் ஒரு விளக்கமோட சொல்லலாம்னு நினைக்கலாம். இல்லை வந்து பிறர் மனது கஷ்டப்படாமல் நம்ம வந்து அதை வெளியில் சொல்லலாம்னு நினைக்கலாம். ஏன்னா அதுதான் அவரோட நிலைப்பாடாக இருக்கும், அவரோட அரசியல் அப்படி இருந்திருக்கும். எவ்வளோ அடியாக தான் திமுக தாங்கும்? இல்லை இது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தை வந்துட்டு போகிற எல்லா கட்சிகளும் வந்துட்டு ரொம்ப அழகாக டிப்ளமேட்டிக்காக அந்த விஷயத்தை அழகாக ஹேண்டில் பண்ணி டோட்டலாக ஒட்டுமொத்த அரசியலையும் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை திமுக அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து இப்போ அந்த இன்னைக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்கறதுக்காக அவங்க கட்சியில் சில மாறுபாடுகளை செய்ய வேண்டும். அதான் சொல்கிறேன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடு வந்து அவங்கள்ட்ட இருக்குது. அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் குறையணுன்றோம். இப்போ திரு ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கூட்டணி கட்சிகளிடம் நடந்து கொள்வது மாதிரி அவர்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நடந்து கொள்வதில்லை. அமைச்சர்கள் யாருமே நடந்துக்கல. ஆமாம், நிறைய அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. கூட்டணி கட்சிக்கு நீங்கள் எல்லாருமே கூட்டணி தர்மன்றீங்க. நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தர்மப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை அது மறந்துட்டான்னு தெரில. திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார், எல்லா இடத்துலையும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கின இடத்தை விடாமல் அவர்கள் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதற்கு வந்து உடனே ரிசைன் பண்ணணும்னு இங்கேருந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கைக்கு பிறகும் பல இடங்களில் ரிசைன் பண்ணாதவர்கள் இன்னும் இருக்காங்க. இதில் அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் அறிவுறுத்தல் படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது அனைத்துமே கூட்டணி கட்சிகளிடம் பெரிய ஒரு சலசலப்புடன் தான் கூட்டணி கட்சிகள் இருந்தது. என் கொள்கை ரீதியாக இந்த கூட்டணி இருந்ததுனால் இந்த பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் நாங்கள் வந்து வெளியில் இதை பண்ணல. நமக்கு வந்து கொள்கை ரீதியாக இந்த கூட்டணியில் இருக்கணுங்கிறது. இதற்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சி வருது, இதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இதுக்குனால அது போகிறோம். இப்போ திமுக வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஆட்டிடியூட் அவங்க விட்டாலே இப்போ திமுக திருப்பி தமிழ்நாட்டில் இப்போ எழுச்சி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் பெரிய தப்பு. அவங்க தாவேகா வந்து அப்போவே வந்துட்டு காங்கிரஸ்க்கு அழைப்பு கொடுக்குறாங்க, நேரடியாகவே வந்துட்டு பேசியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் முதலாக டைரெக்டாக பேசுகிறார். காங்கிரஸுக்கும் அது நல்ல வாய்ப்பாக இருக்கும், விஜய்க்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒருவேளை காங்கிரஸ் அன்றைக்கி வந்திருந்தால் 50-60 சீட்டு கூட ஜெயிச்சிருக்கலாம், துணை முதலமைச்சர் வாங்கியிருக்கலாம், இந்நேரம் 10 பேர் வந்துட்டு மந்திரியாக கூட ஆகிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துட்டு பேசப்படுற ஒரு விஷயமா மாறி போனது. இத்தனை மனத்தாங்களையும் தாங்கி கொண்டு செல்வ பெருந்தகையும் ஒரு சிலர் மட்டும் ப. சிதம்பரம் போன்றவர் வந்துட்டு திமுக கூட்டணி தான் வேணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருந்ததனுடைய விளைவுகளை அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒவ்வொரு இடங்களையும் பேசியிருக்காங்க. ஆமாம், அது இப்போ ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இது வந்து ஒரு கட்சியாக அனைவரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான். கூட்டணிங்கிறது வந்து இப்போ ஒருவர் தனியாக செல்வ பெருந்தகையோ அல்ல ஒரு திரு ப. சிதம்பரம் அவர்களோ மட்டும் இந்த முடிவை எடுக்க முடியாது. ஒரு கட்சியில் கூட்டமாக மெஜாரிட்டியாக எந்த கூட்டணியில் போகணும்னு சொல்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு தான் நம்ம செல்ல முடியும். அன்று இருந்த செயல்பாட்டப்படியும் கட்சி தலைவர் கட்சி மேலிடம் கூறியபடி இந்த கூட்டணியை விட்டு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு சரியான காரணங்கள் இல்லை. ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, மக்களிடம் யாருமே இந்த மக்களிடம் இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குங்கிறத யாருமே சரியாக கணிக்கல. பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, யாருமே இந்த அளவுக்கு கணிக்கல. அதனால் அந்த கூட்டணியில் தொடர்வதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அது ஒரு கலெக்டிவான முடிவு தான். அது
இப்போ அதற்கு சில அப்போது யார் தலைவர், இப்போ யார் தலைவரோ அவர்கள் மீது தான் அது 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 ஃபெயிலாக போகும்போது அவர் மேலே தான் போய் திரும்பும். இதே இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கி பேசுகிறவங்க அத்தனை பேருமே இவங்க பண்ணிட்டாங்கன்னு தான் பேசுவாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயம் தானே தவிர்த்து இந்த முடிவை நம்ம டிவிகேவுடன் பெயர்க்கலாம் என்பது பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களின் ஒரு கருத்தாக இருக்குது. ஆமாம். அடுத்த மாநில தலைவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியா மாணிக் தாகூராங்கிற காம்படிஷனாக இருக்கும் போல அப்படிங்கிற அளவுக்கு தான் காங்கிரஸில் போயிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். மற்ற எல்லாருமே ரேஸை விட்டு பின்னாடி போயிட்டாங்க. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தான் வந்துட்டு தலைவராக இருக்கிற மாதிரி அவருக்கான போஸ்டர்ஸும் எல்லா இடங்களையும் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். விஜய் அவர்கள் காங்கிரஸ்காரர்களை அறிமுகப்படுத்துகிற அந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் சரி, அனைத்து நிகழ்ச்சியிலும் பிரவீன் சக்கரவர்த்திக்கான ரோல் தான் இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த கூட்டணி அமைவதற்காக சில முன்னேற்பாடுகளை எடுத்தாருங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால் இந்த கூட்டணி அமைவதில் அவருக்கு வந்து ஒரு அவர் தெரிகிறாரு. உங்களுக்கும் நீங்கள் நிறையா பேசினதா பத்திரிகையாளர்கள் அவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது வந்து அப்படி தெரியுது. இப்போ அடுத்த மாநில தலைவருங்கிறது அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்க வேண்டும். இப்போ எந்த காங்கிரஸ் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக மாநில தலைவர் மாற்றமோ எதை பற்றியுமே இன்னும் நம்ம யாரும் பேசலை. இப்போ இருக்க தலைமை ஒரு தோல்வியோ ஒரு தேர்தலை வைத்து எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது. அது இது மத்திய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி கட்சி 2 வருடமாகவே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திமுக மீது வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருந்தார். நானே ஒரு நேர்காணலில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்ட்ட அந்த கேள்வியை முன் வச்சேன். ஒரு இடத்துல வைக்கும் பொழுது அப்போ அந்த அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப பெரிய பெரிய சர்ச்சைகள் இல்லாத டைம்லேயே அவர் வந்து திமுகவிற்கு எதிரான ஒரு சில வாதங்களை அவர் வைத்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸ் வந்து டிக்டேட்டிவ் பார்ட்டி கிடையாது, ஒரு மிலிட்ரி மாதிரி ஒரு பார்ட்டி கிடையாது. இங்கே ஜனநாயகம் அது அதிகம். இப்போது நேராக வந்து மாநில தலைவரிடம் டைரெக்டாக எனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குன்னா டைரெக்டாக அந்த கேள்வியை என்னால் கேட்க முடியும். காங்கிரஸில் எல்லா தொண்டருமே ஒரு தலைவருமே இது மாதிரி கேட்க முடியும். அவர்களுக்கு தனித்தனியான நிலைப்பாடு இருக்கும். இப்போ எல்லாருமே 100% பேரும் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. காங்கிரஸ் அதை எப்பொழுதும் விரும்பவும் இல்லை. அவர்களோட நிலைப்பாடு இருக்கணும். கட்சியோட முடிவுக்கு எல்லாரும் ஒற்று போகிறோம். கட்சி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா நாங்கள் வந்து அதுக்கு கட்டுப்படுவோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய கருத்து இருக்கும். அதே மாதிரி அன்று பிரவீன் சக்கரவர்த்தி அவரோட ஸ்டேட்மெண்ட் அது. இப்போ நீங்கள் திரு செல்வ பெருந்தகை அவர்களோட பேட்டியோ இல்லை வந்து கிரீஷ் ஜோடங்கர் நம்ம அகில இந்திய பொறுப்பாளர் அவரோட பேட்டியோ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இது கட்சியோட முடிவு தான். நாங்கள் பேசுகிறது தான் கட்சியோட ஸ்டேட்மெண்ட். மற்றபடி கட்சியிலேருந்து யார் வேணாலும் என்ன வேணால் பேசலாம். கூட்டணி குறித்து அப்போ பேச வேணான்னு சொல்லி நடுப்புற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கட்சி எந்த முடிவு எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். இந்த கட்சி ஜனநாயகத்தினால நிறைய பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்க. இதில் ஒன்றும் தப்பும் இல்லை. ஒரு கட்சியை ஆதரிக்கிறதுல தப்பும் இல்லை, எதுவும் இல்லை. அது அவரவரோட ஜனநாயகம். கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அப்போது சேர்ந்து தான் செயல்படுவோம். கட்சி கூட்டணின்னு சொன்னதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அதை கூட்டணியை பற்றியோ ஏன் கூட்டணி போனீங்க பற்றியோ அப்படி பேசலை. அதுதான் காங்கிரஸ் கட்சியோட ஜனநாயகம். தமிழ்நாட்டில் திமுக தனித்து விடப்பட்டது, தேசிய அளவில் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டது. இல்லை, தேசிய அளவில் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டதுன்னு ஒன்றும் இல்லையே. கூட்டணி யார் இருக்கா? இப்போ அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இங்கே டிவிக்கே எங்களோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. சரி, ஓகே, கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ வேறு யார் கூட்டணியில் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்போது எங்களுக்கு வந்து இப்போ மேற்கு வங்கத்தில் மேபி வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் தனியாக நினைச்சு அங்கே கூட்டணி இல்லாமல் இருக்கலாம். மற்ற எல்லா இடத்துலையும் கூட்டணி எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. இன்னும் எங்களோட இதுவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு கட்சி நிறைய இடத்துல போட்டி போட வேணும். வர நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு அதிகமான இடங்களை ஒதுக்குவது கூட எங்கள் தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குங்கிறது எங்களோட அனலைசிஸாக இருக்குது. 220 தொகுதிக்கு மேலே காங்கிரஸ் பெற வேண்டுங்கிறதுல தான் நாங்கள் இந்த வாட்டி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம போவோம். தேர்தல் நெருங்கும் போது கூட்டணியோட முடிவுகள் இருக்குங்கிற. பிரியங்கா காந்தி அவர்கள் பேரில் கூட ஒரு அமைப்பு வந்துட்டு காங்கிரஸில் தொடங்கப்பட்டிருக்கிறதா? ஆமாம், இது மாதிரி நிறைய அமைப்புகள் காங்கிரஸில் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட் பாடி தான் மெயின். இல்லை, அடுத்த தலைவராக அகில இந்திய தலைவராக பிரியங்கா காந்தி ரெடி ஆகிட்டு இருக்காருங்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கலாம். இதுவரைக்கும் அப்படி ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. திரு ராகுல் காந்தி சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்த ஒரே தலைவர் திரு ராகுல் காந்தி. அவர் வந்து நிறைய இளைஞர்களுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாரு. நீங்கள் லாரியில் ஏறி ஒரு ட்ராவல் பண்ணியும் ஒரு செருப்பு கடையில் சென்று அவர் எளிய மனிதர்களோட நெருங்கி பழகிறாரு.
அவரோட கருத்தியல் இன்று இளைஞர்கள் மத்தியில் நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வெளியில் நிறைய பேர் வந்து அவர் இருக்கும் போதே அவரை வந்து பிஜேபி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஆரம்ப காலத்துலேருந்து பப்புன்னாங்க. இன்றைக்கி அவர் வந்து அந்த பேரை அவர்களே எடுத்து விட்டார்கள். இன்று அவர் நடந்து கொள்வதை வரைக்கும் பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியல. நீங்கள் போய் மெலடி சாக்லேட் தான் கொடுக்குறீங்க. இது மாதிரி தான் அரசியல் போயிட்டுருக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து பின்னாடி வந்து பிரியங்கா காந்தி வருவாங்க, தலைவராகிட்டாங்க. 2 பேரும் ஒற்றுமையாக தான் செயல்படுகிறார்கள். எந்த இடத்துலையும் வந்து அவங்க பிரித்து பேசலை, மிகுந்த பாசத்துடன் இருக்கிறார்கள். அதனால் வந்து அவங்க வந்து ராகுல் காந்தி தான் அடுத்த தலைவர் வருவார். இனி வரும் நாட்களில் வந்துட்டு ஒரு பெரிய அறிக்கை போர்களை வந்துட்டு காங்கிரஸ் திமுகங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் ஆல்ரெடி தொடங்கியாச்சு, போர் வந்து தொடங்கியாச்சு. நேற்று இரவிலிருந்தே போர் தொடங்கி விட்டது. அரசியலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. இது வந்து நடக்கும். கட்சி சார்ந்து ஆரோக்கியமான கொள்கை ரீதியான சண்டைகளுக்கு ஒன்றும் இப்போ அதனால் தமிழக மக்களுக்கு நல்லதுன்னா எந்த அறிக்கையும் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் போகிறத பற்றி அவங்க கொல்லப்படலை, போகிறப்போ சொல்லிட்டு போகலைங்கிறதா அவங்களோட. இல்லை இப்போ என்னன்னா, நாங்கள் வெளியில் போனது அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாகரிகமான முறையில் பேசுங்க. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுனதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. எந்த ஒரு அரசியல் நாகரிகமும் இல்லாமல் ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து பேசுகிறாரு. அதற்கு திமுகவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை நிறுத்துங்க. நீங்கள் உங்களோட எதிரி யாருன்னு நீங்கள் இன்னும் முடிவு பண்ணல. எலெக்ஷன்லேயும் நீங்கள் அதை முடிவு பண்ணாதனால தான் இந்த நிலைமையே. நீங்கள் திமுக குறித்து ஒரு வார்த்தையும் பேசாமல் உங்களோட தேர்தல் யூகங்கள் எல்லாமே வேறு நோக்கத்தில் போனதுனாலையும் கூட்டணி கட்சிகள் மீது இப்போ விமர்சனம் பண்ணதுனாலையும் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போயும் நீங்கள் உங்கள் எதிரியை விட்டுட்டு எங்களை விமர்சிக்கிறதுனால ஒன்றும் வாழ்த்து அறிக்கையோட வரமாட்டேங்குது. முதல்வர் விஜய்ங்கிற வேடை கூட எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்துறது இல்லை, முக ஸ்டாலின் அவர்களும் பயன்படுத்துறது இல்லை. முன்னாள் முதலமைச்சர் 2 பேருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த இடத்துல. ஆமாம், இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து இன்னும் எந்த ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டோ எந்த ஒரு இதுவோ கொடுக்கல. அவர் இன்னும் வெயிட் பண்ணுறாரு. திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாரு, நாங்கள் 6 மாதத்துக்கு இந்த காட்சியை பற்றி எதுவும் பெரிய விமர்சனங்கள் வைக்க மாட்டோம். டெய்லி விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி எக்ஸில் ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. சிறிய விமர்சனம் அல்ல, அதாவது நீங்கள் பெரிய விமர்சனங்கள் வைக்க மாட்டோம்னா ஒரு போராட்டம் அறிவிக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு எதிராக எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் அன்றாட அரசியல் பண்ணி தான் அப்புறம் பண்ணாட்டி 1 மணி நேரத்துக்கு கூட எக்ஸில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அரசியல். நீங்கள் வந்து அதாவது வந்து அவர் கருத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும், அதுதான் அரசியல். நீங்கள் வந்து ஆட்சிக்கு எதிராக என்ன பண்ணுறீங்க? ஒரு பெரிய போராட்டம் அறிவிக்கிறீங்களா, இல்லை ஆட்சி நடத்த விடாமல் நீங்கள் இதில் சட்டசபையில் ஏதாச்சும் கூச்சல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை பார்க்கணும். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு டிஎன்சி தமிழினுடைய பல்வேறு கேள்விகளுக்கு அரசியல் கதைப்பாக பதில் தந்தமைக்கு நன்றி.